வணக்கம். தமிழகம் வரும் பிரதமர் அவர்களை பார்த்தோமேனால் தங்கம் தென்னரசு அவர்கள் சந்தித்து பேசுவார் என தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழகத்திற்கான அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை தலைமைச் செயலாளர் மூலம் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் அவர்களிடம் வழங்குவார் எனவும் அவர் அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் மற்றும் அவரது கங்கை வெற்றியின் 1000வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஜூலை 27 அன்று நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்த விழாவில் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிடுவார். இது தமிழகத்திற்கு பெருமை அளிக்கும் தருணமாக உள்ளதாக தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். மேலும் அவர் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்து தமிழகத்திற்கான அந்த கோரிக்கை மனு அடங்கிய அந்த பட்டியலை அவர்கள் வழங்குவார் எனவும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து இன்று காலை அப்போலோ மருத்துவமனையிலேயே பார்த்தோமேனால் ஸ்டாலின் அவர்களுடைய செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் அடங்கிய அந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழகத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவானது தற்பொழுது தயார் செய்யப்பட்டு தலைமைச் செயலாளர் மூலம் பார்த்தோமேனால் தங்கம் தென்னரசு இந்த மனுவினை அளிப்பார் என ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.